பார்த்தோன்னா, எம்இஸ் வெப்சைட் வழியாக வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணுறது? ஏற்கனவே டிஃபால்ட்டா சில ஆப்ஷன் கேட்குது. நெறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது? அது மட்டும் இல்லாம வந்து நம்மளுடைய மாறுதல் ஆணையம் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில குடுத்துருக்கேன். அத பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நீங்க வந்து எல்லா காலத்தையும் சரியா ஃபில் பண்ணிவிட்டு நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து அப்ரூவல் பெண்டிங்ன்னு காட்டு. இப்போ எம்எஸ் சர்வர் ப்ராப்ளம் னால வந்து நெறைய பேத்துக்கு ஓப்பன் ஆகுறதில்ல. கம்ப்யூட்டர்ல ஓ ஓப்பன் பண்ணுறத விட மொபைல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு குயிக்கா ஓப்பன் ஆகுது. 2வது வந்து நீங்க திரும்ப திரும்ப நீங்க லாகின் பண்ணும்போது ஒரு 4, 5 டைம் திரும்ப லாகின் பண்ணா ஈஸியா வந்து நீங்க உள்ள போயிரலாம். திரும்ப திரும்ப நீங்க லாகின் பண்ணுனா மட்டும் தான் நீங்க உள்ள போ முடியும். இல்லன்னா உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளத்தினால வந்து நீங்க ஒன் டைம் லாகின் பண்ணா உள்ள போறது கொஞ்சம் கடினமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, நீங்க சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் அப்ரூவல் பெண்டிங்ன்னு இருக்கு. தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா, தங்களுடைய பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள அ யூடைஸ் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு அதாவது எம்இஸ் வலைதளத்தில போயிட்டு யூடைஸ் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு குடுத்து அவங்க உள்ள லாகின் பண்ணிட்டு, தலைமை ஆசிரியர் வந்து டாஷ்போர்ட் அதில டாஷ்போர்டில வந்து பார்த்தோன்னா, கீழ பாருங்க ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் போயிட்டு வந்து பார்த்தோன்னா, ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்ரூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணிங்கன்னா, நம்ம அ அந்த பள்ளியில வந்து எத்தனை ஆசிரியர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அந்த ஆசிரியருடைய லிஸ்ட் எல்லாம் காட்டு. அதில வந்து பார்த்தோன்னா, அவங்களோட டீச்சர்ஸ் ஐடி, டீச்சர்ஸ் நேம், வியூ டீட்டெயில்ஸ், ஸ்டேட்டஸ், அப்ரூவல் பெண்டிங்ன்னு வருது. தலைமை ஆசிரியர் வந்து அந்த வியூ டீட்டெயில்ஸில போயிட்டு, நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரியா இருக்குதா? அப்படின்னு செக் பண்ணிட்டு, நம்ம வந்து பார்த்தோன்னா, அப்ரூவல் குடுத்துட்டோம்னா, அதில 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ரூவல் அண்ட் ரிஜெக்டட் அப்படின்னு இருக்கு. யாராவது வந்து ஆசிரியர்கள் வந்து தவறுதலா ஏதாவது ஒரு காலத்தில நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணலாம். அத 1 ஆர் 2 டைம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதனால மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணது மிகவும் சிறந்தது. அப்ளை பண்ணிட்டு அத அப்ரூவ்டு குடுத்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு காட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா, அப்ரூவ்டு பெண்டிங்ன்னு காட்டுது. அப்போ அந்த தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா, வியூ டீட்டெயில்ஸ கிளிக் பண்ணிட்டு, அ ஆசிரியரோட பெயர், பாலினம், கைபேசி எண், பதவியின் பெயர், பாடம், தற்போது அ பணிபுரியும் பள்ளியினுடைய யுடைஸ் நம்பர், பிறந்த நாள், தற்போது பதவியில் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள், தற்போதைய பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள், பணி செய்யப்பட்ட நாள், தற்போது பணிபுரியும் பள்ளியினோட முகவரி, ஓய்வு பெறும் நாள், மீடியம். மீடியத்துலேயும் கூட வந்து பார்த்தோன்னா, இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. சில பேர்த்துக்கு வந்து பிரிண்ட் அவுட் போடும்போது அந்த உருதுங்கிற ஆப்ஷன் வந்து அ காட்டுறதா சொல்கிறாங்க. ஆனா வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா, அ தமிழ், இங்கிலீஷ் ஜென்ரலா அது வந்து கரெக்டாக காட்டுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்பள்ளியில் மாறுதல் பெற்ற வகை, நேரடி நியமனம், நேரடி நியமனம். ஸோ, ஏற்கனவே நீங்க அத ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே பெற்ற மாறுதல் ஆணை இணைக்கப்பட்டிருக்குதுன்னா, இதில வியூ டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து காட்டும். இப்பள்ளியில் மாறுதல் பெற்ற வகை மற்றும் பொது மாறுதல் எந்த முன்னுரிமை அடிப்படையில் பெறப்பட்டது? முன்னுரிமைன்னா, முன்னுரிமை போட்டிருப்பாங்க. மாறுதல் கோருவதற்கான காரணம், சிறப்பு முன்னுரிமை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, நம்ம தலைமை ஆசிரியர் வந்து எஸ்ஆர் வச்சு வெரிஃபை பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து கீழ வந்து பார்த்தோன்னா, உறுதிமொழி தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா, மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் வந்து பார்த்தோன்னா, முதலில் பணியில் சேர்ந்த நாள், தற்போது பணிபுரியும் பள்ளியினுடைய பணியில் சேர்ந்த நாள் மற்றும் மனமொத்த மாறுதல், விருப்ப மாறுதல், பதவி உயர்வினுடைய மூலம் மாறுதல், நிர்வாக மாறுதல் போன்றவற்றை பணிப்பதிவில் மற்றும் இதர ஆவணங்கள் சரியாக உள்ளது என சான்றளிக்கணும். அன்னார் மீது வந்து பார்த்தோன்னா, ஏதாவது வந்து ஒழுங்கு நடவடிக்கைகள் 17A, 17B இருந்ததுனால் வந்து நிலுவையில் இல்லை என சான்றளிக்கப்படுகிறது. அப்படின்னு வந்துட்டு இதில வந்து தலைமை ஆசிரியர் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அப்ரூவல் அண்ட் ரிஜெக்டட் அப்படின்னு இதுக்கு கீழே காட்டு. அப்ரூவ்டு குடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தோன்னா, அங்கே ஸ்டேட்டஸில் போய் பார்த்தோம்னா, நம்மளுக்கு அப்ரூவ்டு அப்படின்னு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தலைமை ஆசிரியர் வந்து அப்ரூவ்டு குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு அதாவது தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டில் எம்இஸ் வெப்சைட் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா மேலே பிரிண்ட் ஆப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் ஆப்ஷன் காட்டாது. அப்ரூவ்டு பண்ணால் மட்டும்தான் பிரிண்ட் ஆப்ஷன் காட்டு. கீழே வந்தீங்கன்னா அப்ரூவ்டு பை ஹெச்எம் அப்படின்னு வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டு. அப்போ ஹெச்எம் வந்து அப்ரூவல் பண்ணியாச்சு. அதுக்கான பிரிண்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு.
அப்போ அந்த பிரிண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே வரும். மாறுதல் கோரும் வகை எல்லாமே வந்து ஆசிரியர், பயோடேட்டாவெல்லாம் வரும், பதவியின் பெயர். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியானதாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை வந்து தவறுதலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா தலைமை ஆசிரியர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து மறுபடியும் பண்ணுறபோது உங்களுக்கு தகவல் வருதுன்னா உங்களோட மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து எம்இசி வெப்சைட்டில் அங்கே டீட்டெயில்ஸ் தவறுதலாக இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே தவறுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து நீங்கள் பள்ளியின் மூலமாக தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதை எடிட் பண்ணுற ஆப்ஷனு தலைமை ஆசிரியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே வந்து கரெக்டான மை ப்ரொஃபைலில் சரியான தகவல் இருந்தால் மட்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த தகவலின் அடிப்படையில் தான் வந்து இங்கே அப்லோடு இங்கே காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சரியாக இருந்ததுன்னா கீழே பாருங்கள் மறுபடியும் அப்ரூவ்டு பை ஹெச்எம்ஸ்ன்னு அப்படின்னு காட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுக்குற போது அதில் சேவ் பிடிஎஃப் அப்படின்னு கேட்டுக்கு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் போது நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். இதே மொபைலில் இருந்ததுன்னா சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் ரைட் சைடில் பாருங்கள் ரவுண்டில் பிடிஎஃப் அப்படின்னு பிடிஎஃப் டவுன்லோடுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும். இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வெப் மூலிமாவோ அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இமெயில் ஃபார்வேர்ட் பண்ணி இமெயில் மூலிமாவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து உங்களுடைய டேட்டா கேபிள் இருந்ததுன்னா அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அது மூலிமா பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அல்லது டைரெக்டாக வந்து உங்களோட மொபைல்லேருந்து பிரிண்டிங் ஆப்ஷன் இருந்ததுனால நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து தலைமை ஆசிரியருக்கு வந்து இந்த காப்பி கொடுக்குறப்போது அவங்க வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து அவங்க கொடுத்து நீங்கள் அதுக்கான மாறுதல் கவுன்சிலிங் வந்து நீங்கள் எளிமையாக கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் இது போன்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.